சார் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுக்கா சோரைக்கோசு ராமாபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். ஜெகதீஷ் சார் என் பேர். நான் ஆல்ரெடி 2018 கோவிந்தராஜான்றவன் எங்கள் அரப்பறக்கிற கைனியில் தண்ணி விட்டாங்க சார். தண்ணி ஊற்றிட்டு ஏன்டா தண்ணி விட்டான்னு கேட்டதுக்கு எங்கேயே வந்து அடிச்சாங்க சார். அதுக்கும் கேஸ் கொடுத்ததுக்கு கேஸ் எடுக்கல சார். 2வது வாட்டி என்ன பண்ணாங்க, அம்மா வந்து மாடு வச்சுருக்காங்க சார், 2 மாடு. புல் இறக்கிறதுக்கு தண்ணி விட்டாங்க சார். அதுக்கு ஏன் தண்ணி விடுறீங்கன்ட்டு அதுக்கும் சண்டை போட்டு அம்மா வச்சாங்க சார். சரி ஏன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எஸ்டி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். நீ அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கல சார். 3வது வாட்டி சரி நான் எஸ்டி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோவிந்தராஜான்றவன் வந்து என்னை கத்தியால் வந்து குத்திட்டான் சார். குத்திட்டு 2 மாதம் முன்னாடி தான் 2 மாதம் முன்னாடி என்னை கத்தியில் குத்திட்டான் சார். அப்போ ஒன்றும் ஆக்ஷனும் எடுக்கல சார். முனியம்மா, நவநீதம், சுரேஷ் என்கிற பாரதி ராஜா இவங்க தான் சார். சுரேஷ் என்ற பாரதி ராஜா தான் சார் மெயின் அக்கிஸ்ட், A1 அக்கிஸ்ட். அவன் வந்து எனக்கு கட்சி ஆளுங்கெல்லாம் தெரியும், உனக்கு கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டுறான் சார். திருப்பி 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 எங்கள் அப்பா வந்து கோடாலியால் மண்டையை பொழந்துட்டான் சார். எதனால் மண்டை பொழந்தான்னு கேட்டதுக்கு பொது இடத்துல வீடு கட்டிட்டு எங்கள் அப்பாவே பொழந்துட்டான் சார். உங்கள் அப்பா தான் தப்பாக பேசுகிறான், சும்மாவே பொய்யா ஒரு வாக்குமூலத்தை சொல்லி எங்கள் அப்பாவை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஊருக்கு வந்தால் உன்னை வெட்டிடுவேன், உன்னால் ஒன்றா முடியுமோ அதை பார்த்துக்கோ அப்படின்றான் சார். இப்போ போலீஸ்காரர்கிட்ட போய் ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னால் போலீஸ்காரர் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். எல்லாரும் அவங்களுக்கு ஃபேவராக வேலை செய்கிறாங்க சார். ஜாதிபதி திருப்பி எங்கள் தங்கச்சி வந்து காயத்தப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதால அவங்க வந்து கொச்சையாக பேசுகிறாங்க சார். அசிங்கமா பேசுறாங்க. இதே மாதிரி பண்ணாங்க கோவிந்தராஜா, சுரேஷ், தூக்கு மாட்டி செத்து போடலாமான்னு இருக்கு. இவங்களை வந்து கைது பண்ணலன்னா நாங்க குடும்பத்தோட வந்து தற்கொலை பண்ணிக்குவோம் சார். என் பையன் நான் எந்த நம்மள பை கூடாதே பண்றாங்க காலத்துக்கும். நம்ம இருக்கிறதோட நான் கை தத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துரு சார். கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறான் சார். கட்சி அத்துக்குன்னு கை தத்துக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்களா? உன்னால முடிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு தெரியும், எல்லாம் உங்களால பார்த்து உங்க வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு. முனிஸ் சார். எஸ்ஐ முனிஸ் வரேன் சார். ஆமா சார். என் பையன் நம்மள பயக்கூடாது. எங்களுக்கு என் குடும்பத்துல யாருக்கு என்ன ஆனாலும் அவங்க தான் சார். கோவிந்தராஜ், பாரதி ராஜா, முனியம்மா, பிரியம்மா, நவனிதா இவங்க தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். கொண்டமேல் ஸ்டேஷன்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாததால எங்க அம்மா வந்து முந்தினத்து வந்து தீ குளிச்சுட்டாங்க சார். கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து மலை உணர்ச்சியில் ஆயிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால எங்க அம்மா வந்து இருக்க பிடிக்கல, எனக்கு அவங்களுக்கு மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீ குளிச்சுட்டாங்க சார். என் பையனை கத்தியால குத்தாங்க, அப்பவும் நடவடிக்கை எடுக்கல. எங்க வீட்டுக்காரர் கோடாலியால வெட்டினாங்க, அப்பவும் நடவடிக்கை எடுக்கல. என்னை கை ஓடிச்சாங்க, அப்பவும் நடவடிக்கை எடுக்கல. எங்களை அச்சினே இருந்தா நாங்க என்னதான் பண்றது? இவங்களாண்டு இருக்கத்தோட நம்ம செத்து போடலாம் அப்படின்ட்டு நான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு போனேன் சார். இதுதான் சார் எனக்கு கைது பண்ணி சித்தூர்ல தான் தலைமறைவாயிருக்கிறேன் சார். என் பையனை கத்தியால குத்தும் போது 3 மாசமா சித்தூர்ல இருந்துட்டு வந்தான். இப்பவும் அதே மாதிரி தலைமறைவாயிட்டான். அவனை எதுவுமே பிடிக்கல சார். என் பொண்ணு வேற கேஸ்ட் போயிடுச்சுன்ட்டு அசிங்கமா கேக்குறாங்க. எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கல சார். அதனாலதான் நான் டீ குடிச்சேன் சார்.